சரி சக்தி, நான் கிளம்புறேன். உள்ள வாங்க லக்ஷ்மி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு 2 பேரும் ஒண்ணா கிளம்பிடலாம். நீ உடனே வரணும்னு எந்த அவசியம் இல்லை. உன் குடும்பத்தோட ப்ராப்ளத்தை மொத்தமாக சால்வ் பண்ணிட்டு நிதானமாக வா. அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஆரம்பிக்கலாம். ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? பார்ட்டில இருந்து பாதியிலே கிளம்பி வந்துட்டோன்னு கோவமா இருக்கீங்களா? நான் வேண்டாம் தானே சொன்னேன். நீங்க தானே வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தீங்க. நீ மூட் அவுட்டாக இருக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல சக்தி, அதான் கூப்பிட்டு வந்தேன். சக்தி, உன்னை இங்கே விட்டுட்டு போகிறது கோவத்தினால இல்லை. நம்ம கல்யாணம் ஆயிட்டாலும் நீ இப்போ பார்த்தாலும் உன்னோட ஃபேமிலி ப்ராப்ளத்தை தான் நினச்சிக்கிட்டு இருக்க. நீ இப்படியே டிஸ்டர்பாகவே இருந்த நம்மளால் நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க லக்ஷ்மி? என் ஃபேமிலியில என்ன நடந்தாலும் கண்டுக்கவே கூடாதுங்கிறீங்களா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. ஓவராக இன்வால்வ் ஆகி நீ டிஸ்டர்ப் ஆகி எங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்கிறேன். சக்தி, இப்போ நீ தனி மனுஷி இல்லை, உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு. உன் துக்கம் சந்தோஷம் எல்லாமே எங்களே அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் இவங்க யார் உறவு வேணான்னு அம்மா சொன்னாங்க. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? வீட்டுக்குள்ளே போகாம உங்களோடவே வந்துட்டுமா? அதுக்கு இது சொல்யூஷன் கிடையாது. இங்கே இருக்கிற ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டு வா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஏற்கனவே உனக்கா பல வருஷம் காத்துக்கிட்டு இருந்தவன் தானே. இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கிறதுல என்ன ஆயிரப்போகுது. நான் வரேன் சக்தி. அம்மா, சக்தி, அம்மாவோட நிலைமைய பாத்தியா சக்தி? அந்த மனுஷன் தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை அவர் பண்ணிட்டாரு. 30 வருஷமா அவர் கூட குடும்பம் நடத்தி இருக்கேன். அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சுமா. மத்த விஷயங்கள்ல புருஷன்காரன் எப்படி இருந்தாலும் பொம்பளைங்க பொறுத்துப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல புருஷன்காரன் தப்பு பண்ணா அதை எந்த பொம்பளையாலையும் ஏத்துக்க முடியாதும்மா. பாவம் இவங்க அவர் அளவுக்கு அதிகமா நம்பிட்டாங்க. அந்த நம்பிக்கையே இவங்க கண்ணை மறைச்சிடுச்சு. அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதும் நான் தூக்க மாட்டிட்டு செத்திருப்பேம்மா. உங்க 3 பேரையும் நினைச்சுதாம்மா நான் மனசை மாத்திக்கிட்டேன். அம்மா, அவர் செஞ்ச தப்புக்கு நீங்க ஏமா சாகணும்? நியாயமா பார்த்தா உங்களை ஏமாத்தின அவரையும் அந்த குடும்பத்து மேலேயும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணுமா? தண்டனை வாங்கி கொடுக்கறதுனால என்னமா பிரயோஜனம்? நான் ஏமாந்தது தானே. அக்கா, அவர் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, நீயும் ஏன்க்கா மறைச்ச? சக்தி, அவர் தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுதான் நீ அவர் அப்பாவை ஏத்துக்காம இருந்தியாம்மா? ஆமாமா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துலதான் நான் சொல்லலம்மா. அதுவும் இல்லாம அவர் நல்லவர்னு நீங்க கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறதை விட பொய்யான நம்பிக்கையோட நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான் நான் அமைதியா இருந்துட்டேன். கடைசி வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நீ வேண்டி இருக்கலாம் இல்லம்மா. அவர் நல்லவருங்கிற நம்பிக்கையோட நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். பிள்ளைங்க கிடைச்ச சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நம்ம குடும்பத்தை பிரிச்சு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அந்த ஆண்டவன் எனக்கு ஏம்மா கொடுக்கணும்? அம்மா, அழாதீங்கம்மா. ஏமா, நடந்ததே நினைச்சு அழுது புலம்புறதுனால எதுவும் மாறப்போறதில்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி
உங்க மனசை தயார்படுத்திக்கிறதா ரொம்ப நல்லது. முடியலைங்க, என்னால முடியலைங்க. இத்தனை வருஷமா என் வாழ்க்கை எவ்வளவு ஒருத்தி பங்கு போட்டுட்டு இருந்திருக்கா. ஆனா அது கூட தெரியாம இவ்வளவு காலம் நான் முட்டாளா இருந்திருக்கேன். நான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சா எனக்கு ஒரு வெறுப்பா இருக்குங்க, ஒரு வெறுப்பு. அம்மா நீங்க ஏமா ஃபீல் பண்றீங்க? உங்க வாழ்க்கை இந்த மாதிரி ஆக்குறதுக்கு அவங்க தான் வெக்க பண்ணணும். ஆனா அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான வெக்கமோ குற்ற உணர்ச்சியும் இருக்கிற மாதிரி தெரியலையேக்கா. அப்பாவை பார்க்க போன அம்மாவை அவங்க 2 பேரும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு வந்த கோவத்துக்கு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். அம்மா தான் வேணாம்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அம்மா, நிலா சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? அது ஏம்மா இப்போ விடுமா. அம்மா தயவு செஞ்சு அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லுங்கம்மா. புருஷன் கூட ஒழுங்கா வாழ துப்பு இல்ல, நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டாங்கம்மா. இவங்க தான் என்னமோ அவங்கள போல மானங்கெட்ட வாழ்க்கை வாழ்ற மாதிரி தரக்குறைவா பேசியிருக்காங்க. புருஷனையும் பறிச்சுக்கிட்டு இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசினா எந்த பொம்பளையால தான் தாங்கிக்க முடியும்? நீங்க ஏமா அவங்கள சும்மா விட்டுட்டு வந்தீங்க? நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க வேண்டியதானே? கோவத்துல நானும் பேசிட்டு தம்மா வந்தேன். ஆனா அவங்க பேசுற பேச்ச கேட்டுட்டு என்னால நிக்க கூட முடியலம்மா. அசிங்கத்தை நானே தேடி போய் பூசிக்கிட்டேன்னு மனசு நொந்து போய் வந்துட்டேம்மா. விடுமா, மானங்கிட்ட ஜென்மங்க ஏதாவது பேசிட்டு போட்டு. அம்மாடி சக்தி, புதுசா கல்யாணம் ஆகி போயிருக்க. உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அங்க எல்லாரும் உன்னை நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்களா? நல்லா பாத்துக்கிறாங்க. நானே அதை பத்தி கேட்கலான் இருந்தேன் சக்தி. எப்படி இருக்கம்மா? அலமேலக்கா நல்லா பாத்துக்கிறாங்களா? நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லத்த, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போணும். நான் கிளம்புறேன். வந்த உடனே எங்கம்மா கிளம்புற? வந்து சொல்றேம்மா. என்னங்க வந்து அமைதியா உட்காந்துருக்கீங்க? போய் தண்ணி கொண்டு வா. போ. என்னங்க ஏங்க வீட்டுக்கு கிளம்பி போனீங்க அவசரமா? என்னாச்சு? வள்ளி ஓவரா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்களா? ஏன்பா அமைதியா இருக்கீங்க? வீட்ல என்னதான் நடந்துச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. 30 வருஷ தாம்பத்திய வாழ்க்கை ஒரே நிமிஷத்துல மொத்தமா முடிஞ்சு போச்சு. என்னப்பா சொல்றீங்க? புருஷன்னு கூட பார்க்காம அந்த மூதேவி என்ன ரொம்ப மோசமா பேசிட்டாமா. உள்ளங்க எதிரிலேயே என்ன கேவலப்படுத்தினா. எவ்வளவு நேரம் தான் நான் பொறுமையா இருக்கிறது? அதான் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டேன். அவளும் பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டா. ஏன்பா இப்படி பண்ணீங்க? பெரியம்மா கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசி பாத்திருக்கலாம்ல. எதனால இப்படி நடந்துச்சுன்னு எடுத்து சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திருக்கலாம். அதுக்கெல்லாம் அவ வாய்ப்பே கொடுக்கலமா. உறவே இல்லைங்கிற அர்த்தத்தில் தான் மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருந்தா. பொம்பளை அவளே அப்படி பேசினா ஆம்பளை எனக்கு எப்படி இருக்கும்? ஓடி வெளியில கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டேன். இங்க பாருமா, நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அவளோட என்னால சேர்ந்து வாழ முடியாது. இனிமே இதுதான் என் குடும்பம். நீங்க இனிமே இங்க தனியா இருக்க வேண்டாம். கிளம்புங்க என் கூட. அப்பா, பெரியம்மா பிரிஞ்சு போனதை நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. அதே சமயத்துல நீங்க இந்த வார்த்தையை சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதுல சந்தோஷப்பட என்னடி இருக்கு? நான் இவர் பொண்டாட்டி, நீ இவர் பொண்ணுங்கிறதெல்லாம் இன்னும் வாய் வார்த்தையா தானே இருக்கு. அதுக்கான அங்கீகாரம் இல்லாம தானே இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த குடும்பம் போயிட்டாலும்
நம்மள வெளிப்படையா ஏத்துக்கிறதுக்கு இவருக்கு இன்னும் மனசு வரலையே. கவிதா, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? அப்பா உங்க கையால அம்மா கழுத்துல ஒரு தாலி கட்டிட்டா போதும்பா. சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு டிமாண்ட் பண்றோன்னு மட்டும் நினைக்காதீங்கப்பா. முறைப்படி இவங்கள மனைவியா ஏத்துக்காம இத உங்க குடும்பம் சொல்றதுல எந்த அர்த்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. என்னப்பா யோசிக்கிறீங்க? நாங்க எதிர்பார்க்கிற மரியாதையும் கௌரவமும் கிடைச்சாதான் இத்தனை நாள் நாங்க அனுபவிச்ச அவமானத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். ஏய், நாம எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கதறினாலும் இவருக்கு மனசு இறங்காதுடி. நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் இவருக்கு புரியவே புரியாது. இதே ஏக்கத்தோட அழுது புலம்பி நாம போய் சேர வேண்டியதுதான். கவிதா, முதல்ல அழறத நிறுத்து. அம்மா அழாதம்மா. போய் தாலியை ரெடி பண்ணு. வீட்லயே சாமிக்கு முன்னாடி வச்சு தாலி கட்டுறேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, இது நல்ல நேரம் தான். இப்பவே உனக்கு தாலி கட்டி என் மனைவியா ஏத்துக்கிறேன். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்பா. போய் ஏற்பாடு பண்ணு. சரிங்க, இப்பவே நான் ரெடி பண்றேங்க. கொஞ்சம் இருங்க, நான் யாருன்னு பாக்குறேன். என்ன வேணும்? உங்க அம்மா எங்க? நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். உள்ள வா. அப்பா, இந்த கல்யாணத்துக்கு என்ன தவிர இன்னொரு சாட்சி வேணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு. யாருமா? இவ எதுக்கு இங்க வந்தா? அப்பா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க முதல்ல தாலியை கட்டுங்க. கட்டுங்கப்பா.
அவ மேல கைய வச்ச கைய வெட்டிடுவேன். சும்மா கத்தாதீங்க. உங்களால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ஏய், பெத்து தொலைச்சிட்டேனேங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நேரம் நான்